ஏன்னா அசாம்லயே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க 4 மாதத்துக்கு 4000. நமக்கு பொங்கல் இருப்பது போல அசாம்ல பிகுக்கு 5000. ஒரே நாள்ல முதலமைச்சர் சொன்னார் 9000. நம்ம அசாம்ல தடுத்தமாங்கம்மா, எங்கேயும் தடுக்க மாட்டோம். நாம எதற்கு தடுத்து போகின்றோம்? மக்களுடைய வரி பணம், மக்களுக்கு வர வேண்டிய பணம். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர் 2 வாட்ச் கட்டியிருப்பார். 2 வாட்ச் பிடிஆர் 2 வாட்ச் கட்டியிருப்பாரு. சரி, அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு, மக்களுக்கு வேலை செய்யணுங்கிறதுக்காக 2 வாட்ச். இதுல டைம் தப்பா இருந்தா கூட இதுல சரியா இருக்கும். சட்டமன்றத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வானத்தியக்கா சட்டமன்றத்தில் அண்ணன் பிடிஆர் அண்ணே ஆட்சிக்கு வந்தோடனே முதல் மாசத்துல 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 3 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 5 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 10 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? 15 மாசம் ஆட்சி எப்ப கொடுப்பீங்க? மதுரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வாட்ச் எடுத்து பார்த்தார். சொன்னோம், ஆனா எப்பன்னு சொன்னமா அப்படின்னாரு. அன்னைக்கு பிஞ்ச செருப்பு இல்லைங்கம்மா, பிஞ்ச செருப்பு அன்னைக்கு இல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் நாளில் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இந்த தலைவர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 29வது மாசம் முதல் 28 மாசம் 1000 ரூபாய் கிடையாது. அப்ப இந்த 32 மாசம் நீங்க 1000 ரூபாய் கணக்கு போட்டா 32,000. ஏன்னா நீங்க எல்லாருமே படிச்சவங்க, டான் கணக்கு போடுறோம். 32,000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய். உங்களுக்கு நியாயமா 60,000 வந்திருக்கணும். 32,000 பொங்கலுக்கு மொத்தமா அவங்க கொடுத்தது 5000. 2 சேர்த்துனீங்கன்னா 37,000. கொடுத்த பணமே 37,000. 5 வருஷங்கம்மா 1825 நாள் இருக்கு. வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷம் 1825. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? 37,000. 1825 நாள், ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தான். 20 ரூபாய் பாருங்கம்மா, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, கடன் எவ்வளவு வாங்கினாங்க? கடன் ஆட்சிக்கு வந்த பொழுது தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன் இருந்துச்சு ஆட்சிக்கு வந்த பொழுது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 1952 சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ந்து தேர்தல் நடக்குது. 2021 ஆட்சியிலிருந்து வெளியே வரும் பொழுது 4,5 லட்சம் ரூபாய் கடன். எல்லா மாநிலத்திலும் கடன். அது எத்தனை வருஷங்க? 50 இருந்து 2021 வரைக்கும் 5 ஆண்டுகள்ல 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இன்னைக்கு 10,5 லட்சம் ரூபாய் கடன். 10,5 லட்சம். அப்ப ஒரு ரேஷன் அட்டையின் மீது நீ கடன் எவ்வளவுங்க? 4,82,000 ரூபாய். ஆட்சிக்கு வந்த பொழுது ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,10,000. ஆட்சியை விட்டு திமுக போகும்போது 4,82,000. அப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க 5 வருஷத்துல? ஒரு ரேஷன் அட்டையில 2,70,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில 2,70,000 ரூபாய் கடன். ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கம்மா? 1825 நாள், 5 வருஷம். ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன். அம்மா, இது பேரு தான் கருணாநிதித்தனம். யாராவது கருணாநிதித்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். 20 ரூபாயை கொடுத்து 150 ரூபாயை புடுங்கிறது. அப்ப என்ன ஆட்சி நீங்க நடத்துனீங்க? 20 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கி விட்டு மக்களை எல்லாம் கடன்ல தள்ளிட்டு. அம்மா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சபரீஷனுக்கும் ரேஷன் கார்டுல 2,70,000 தான் கடன். முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய தாய், கூலி வேலை செய்யக்கூடிய என்னுடைய தாய், அவருக்கும் 2,70,000 தான் கடன். என்னங்க நியாயம்? கொள்ளையடிக்கிறது நீங்க, குடும்பாட்சி பண்றது நீங்க, வசூல் பண்றது நீங்க, கமிஷன் வாங்குறது நீங்க, ஆனா கூலி வேலை செய்யறது நாங்க. ஆனா கடன் உங்களுக்கும் அதே கடன், எங்களுக்கும் அதே கடன். இப்ப புரியுதுங்களாங்கம்மா? இதுக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்கிறான், திராவிட மாடல் ஆட்சி. அதனால அருமை சொந்தங்களே, நம்முடைய தாய்மார்கள் நீங்க மனசு வைக்கணும். தாய்மார்கள் மனசு வச்சு எப்படி 9:30 மணிக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றீர்களோ, தாய்மார்கள் மனது வைத்தால் தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய புயல். இவ்வளவு ஏமாத்திட்டு இன்னும் வெக்கமே இல்லாம வந்து நாங்க 2,000 ரூபாய் கொடுப்போம். நீ 1000 சொன்னதுக்கே 28 மாசம் ஆச்சு. நீ 2,000 சொன்னா 100 மாசம் ஆகும். இன்னைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, நாம் ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் முதல் கையெழுத்து சகோதரிகள் தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் வங்கி கணக்கு. இன்னைக்கு திமுக கேட்கிறான், கொடுப்பீங்களா? அண்ணே, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு, சிவசேனா நம்மளோட இருக்கிறாங்க, ஆர்பிஐ கட்சி நம்மளோடு இருக்கு. தேர்தலுக்கு முன்பு சொன்னோம், நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே 2,100 ரூபாய் கொடுப்போம்.
ஆட்சிக்கு வந்து முதல் நாள் மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து சகோதரிகளுக்கு 2100. 28வது மாசம் இல்லைங்கம்மா, 27வது மாசம் இல்ல, முதல் மாதம். சொன்னால் செய்யக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது நமக்கு கரண்ட் பில் ஏரியாச்சு, பால் விலை ஏரியாச்சு, கேபிள் விலை ஏரியாச்சு, சொத்து வரி ஏரியாச்சு, எல்லாத்தையும் ஏரியாச்சு. விவசாயிகள்கிட்ட கோவணம் மட்டும்தான் இருக்கு, நடுத்தர குடும்பத்துக்கிட்ட சட்ட வேட்டி மட்டும்தான் இருக்கு, எல்லாத்தையும் உருவிட்டானுங்க. இன்னைக்கு அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு நீங்க வரி கட்டி கட்டி கட்டியே மாஞ்சு போயிட்டீங்க. ஒரு குடும்பத்திற்கு உதவித்தொகை 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே வங்கி கணக்கு அனுப்பிச்சிடும். இது யாரும் யாருக்கு இலவசமா கொடுக்கலீங்கம்மா, உங்க பணத்தை உங்களுக்கு அரசு கொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அதனால திமுக காரன் யாராச்சும் வந்து நான் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் 2000 ரூபாய் கொடுக்கிறேன்னா வீட்டுக்கு வெளியே பிஞ்ச செருப்பு இருக்கு ஓடி போயிரு நீங்க சொல்லிருக்கமா, வேற எதுவுமே வேண்டாம். பெண்களுக்கு பாலியல் வன்கொடை, பெண்களுக்கு எதிரான குற்றம், அதை வந்து உங்களால காப்பாற்ற முடியல, துப்பு இல்ல, இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. எதற்காக நாம இதெல்லாம் சொல்றாங்கம்மா, இதை நம்ம ஏமாந்த கூடாதுங்கம்மா. பாருங்க, இன்னைக்கு தயாநிதி மாறன் சொல்றார். தயாநிதி மாறன் கருணாநிதியோட பேரன் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல 10 ரூபாய் பாலாஜி உட்கார்ந்து இருக்காரு. தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர்காரங்க குசுப்புக்காரங்க பக்கத்து ஊருக்காரங்களை கெடுப்பாங்களாமா. ஏயா உனக்கு ஓட்டு போடலினா ஓட்டு போடலின்னு சொல்லுங்க, எதுக்காக கோயம்புத்தூர் மக்கள் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? கோயம்புத்தூர் மக்கள் அவர்களும் நன்றாக வாழ்வார்கள், வந்தவர்களையும் நன்றாக வாழ வைப்பார். இது கோயம்புத்தூர் மக்கள். இதை உங்க தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் காமராஜர் ஐயாவை எழுந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண பொழுது குமரியில சொல்றார், கன்னியாகுமரியில கருணாநிதி ஐயா, நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைங்கிறார். ஏன்னா குமரியில காமராஜர் ஐயா இருக்காராமா, நாகர்கோவில் காமராஜர் ஐயா தொந்தரவு பண்றாராம், அதனால காமராஜர் ஐயா தொல்லை. இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஃபார்வர்டு பிளாக், இவங்க எல்லாம் தொந்தரவு, அமமுக இங்க தொந்தரவு. நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைன்னு எப்ப கருணாநிதி சொன்னாரோ அப்ப இருந்து குமரியை பொறுத்தவரை திமுக பக்கம் இல்ல. தேர்தல் கூட்டணினா திமுக காரன் காங்கிரஸ் சொல்லுவாங்க, இந்த பக்கமே நாங்க வந்துட மாட்டோம், நீங்க நின்னுக்குங்க, இந்த பக்கமே நாங்க வரமாட்டோம். 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. கன்னியாகுமரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மாவட்ட செயலாளர் அதிமுக அவங்க ஜெயிப்பாங்க. மிச்ச இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும், பிஜேபி நாகர்கோவில் நம்ம ஜெயித்திருக்கோம். திமுகவுக்கு வேலையே இல்லை. ஏன்? ரோஷமுள்ள குமரி மக்கள் சொன்னார்கள், எங்களை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க, நெல்லை உங்கள் எல்லை, குமரி உங்கள் தொல்லையான். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களை பார்த்து குசும்புக்காரர்கள் பக்கத்தூருக்கு எடுப்பாங்கன்னு சொல்றவங்கள கோயம்புத்தூர் பக்கமே நீங்கள் விடக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு தரம் வேண்டும், உலக தரம் வேண்டும். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது வரவேற்பதற்காக நான் நிற்பேன், அண்ணன் வேலுமணி அவர்கள் இருப்பாங்க. மோடி ஐயா என் பேரை சொல்வது அவருக்கு என்னை தெரியுங்க ஐயா, அதே கட்சியில் இருக்க என் பேரை சொல்றாங்க. ஆனா வேலுமணி பார்க்கும் பொழுது ஹலோ மிஸ்டர் வேலுமணி என்று சொல்வார். எதற்கு அதை சொல்றார், எதுக்கு அவர் பேரை சொல்றாரு? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஆனா பிரதமர் அவர்கள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய பேரை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உழைப்பு அந்த தொகுதியினுடைய முன்னேற்றம் மட்டுமல்லங்க, பகுதியினுடைய முன்னேற்றம். அரசியலை பொறுத்தவரை அந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்கும் போது பகுதி வளர்ந்துடும். ஐடி பார்க்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க்கு, மருத்துவக் கல்லூரி எல்லாம் வரணும். 5 ஆண்டுகளாக கோயம்புத்தூர்ல அதிமுக ஆட்சியில அண்ணன் தேங்காய் உடைச்சத இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா ரிப்பன் கட் பண்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. தேங்காய் உடைச்சது அவங்க, ரிப்பன் கட் பண்றது ஸ்டாலின். அதனால நமக்கு வேண்டாங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பலமாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு பலமாக நின்று கொண்டிருக்கிறது. நோக்கம் எல்லாம் எடப்பாடி அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம், வேறு எதுவும் மத்திய அரசு கிடையாது. நமக்கு என்னங்க, எங்களுக்கு ஒரு பேராசை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுடைய பேராசை என்ன? நம்ம திட்டம் ஏழை மக்களுக்கு போகணும். மாநில அரசு தடுக்க கூடாது. ஏழை மக்களுக்கு வீடா வாங்கி கொடுங்க, ஏழை மக்களுக்கு சுகாதார திட்டமா வாங்கி கொடுங்க. அதற்கு நமக்கு நல்ல ஒரு தலைவர் தேவைப்படுகின்றார். நல்ல ஒரு அற்புதமான கட்சி, மக்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய கட்சி வேண்டும். புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் அவர்கள் எல்லாம் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்த ஒரு கட்சி வேண்டும். அந்த கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையை வகித்த அந்த கட்சி இன்னைக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமும் எந்த சிந்தனையும் வேண்டாம். இன்னைக்கு இங்க அண்ணன் நிக்கிறாங்க, வரும்போது பார்த்த திமுக காரன் இடத்துல போஸ்ட் ஒட்டி வச்சிருந்தான். என்னங்க ஏன்னு கேட்டாங்க.
வெச்ச குறி தப்பாது அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்கான் திமுக. உங்கால உரியடிக்க சொன்னாவே பக்கத்து காட்டுல போய் அங்க உரியடிப்பாங்க. தொண்டாமுத்தூர்ல வெச்ச குறி தப்பாதுன்னு ஏன் போஸ்டர் காசு வேஸ்ட் பண்ணி காசு ஓட்டுறீங்க? அதனால் 4வது முறையும் தொடர்ந்து இந்த தொண்டாமுத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் 4வது முறையும் திமுக இங்க தோக்க போகுது. அண்ணனுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை ஒரு பெரிய ஒரு பொறுப்புக்கு அனுப்பி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும். ஏன்னாங்கம்மா, லோக்சபா தேர்தலில் நான் மக்களிடம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு மரியாதை பிரச்சனை. மோடி ஐயா ஏர்போர்ட் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க, நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை கொடுக்கறான் 5 ஏக்கர் இல்ல, 5 ஏக்கர் கோர்ட் கேஸ் இருக்கு. அலைஞ்சு செருப்பு தான் தேஞ்சு போச்சு. மக்களிடம் நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் வேலுமணி அவர்கள் வந்த பிறகு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி ஒண்ணுன்னா நிறைவேற்றிக்கிட்டே வரணும். மத்திய அரசு தயார், மாநில அரசு ஃபைல் அனுப்பலின்னு எப்படிங்கம்மா கொடுக்கிறது? வந்தே பாரத் ட்ரெயின் கோயம்புத்தூர் கொண்டு வரணும். அவ்வளவு குழந்தைங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் பத்தாதுங்கம்மா, 3 ட்ரெயின் வேணும். ஆனா இங்க இருக்கிறவங்க கொஞ்சமாச்சு கண்ணு காட்டணும். கோயம்புத்தூர் விமான நிலையத்தை விஸ்தாரப்படுத்தணும். இங்க இருக்கிறவங்க கண்ணு காட்டணும். கோயம்புத்தூருக்கு மத்திய அரசுடைய திட்டங்களை அவ்வளவு கொண்டு வரணும். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமகனோ, இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரோ கண்ணு காட்டணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பேராசை மத்திய அரசுடைய திட்டத்தை கோயம்புத்தூர் கொண்டு வரணும், கோயம்புத்தூரை பலப்படுத்தணும். நம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய குறிக்கோள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வரணும். இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவரை நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க பெரிய மார்ஜின். ஆனா கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அண்ணனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்களுக்கு இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்து, எங்கேயுமே தமிழ்நாட்டில் 9:40க்கு தாய்மார்கள் இருக்கிற இடத்துல இருந்து கலையாம சேர்ல உட்கார்ந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த தொகுதியில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிங்கம்மா.